திரையடி காசை அடுத்த வார எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி ரோகிணி மீனா தான் வீட்ல இல்லைல்ல, நமக்கும் ஒழுங்கா சமைக்க தெரிலன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை சமைக்கிறதுக்காக கூட்டிட்டு வராங்க. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, "நான் அப்படி சமைச்சிருக்கேன், நெய்யெல்லாம் போட்டு சமைச்சிருக்கேன். நீங்க சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப பாராட்ட போறீங்க" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் சாப்பாடு செஞ்சு வைக்கிறாங்க. அந்த சாப்பாட சாப்பிட்டு பார்த்த எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே காரமா இருக்கு. இவ்வளோ காரத்தாலே இந்த பொண்ணு போட்டு வச்சிருக்கு. இந்த பொண்ணை ஒழுங்கா வெளிய அனுப்பிச்சிடுன்னு சொல்லிட்டு ரோகிணி கிட்ட விஜயா சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அண்ணாமலை விஜயா கிட்ட ஒருத்தவங்க இல்லாதப்ப தான் அவங்களோட அருமை புரியுது பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கரெக்டாக சொன்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் சொல்கிறாங்க. உனக்கு தான் மெயினாக நான் இதை சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்லவும் முத்துவோட மூஞ்சே மாறிடுச்சு. என்ன இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு மீனாவை நினச்சி யோசிக்கிறாங்க. மீனா இல்லாமல் ஒழுங்கான சாப்பாடு கூட சாப்பிட முடியாமல் அந்த வீட்டில் எல்லாரும் கஷ்டப்படுறாங்க. இப்போ தான் மீனாவோட அருமையே எல்லாருக்கும் புரிய வருது. விஜயா முதற்கொண்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. முத்து பார்த்தீங்கன்னா மீனாவை மன்னிச்சு சீக்கிரமாகவே இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. அது எப்போ நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். முத்து பார்த்தீங்கன்னா எல்லா சண்டையும் மறந்து தான் அருணை சீதாக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ஒத்துக்கிறாரு. ஆனால் அந்த அருண் பார்த்தீங்கன்னா இன்னும் முத்து மேலே உள்ள பகையை அப்படியே மனசில் வச்சுட்டு முத்துவை இந்த ஃபேமிலியை விட்டு அப்படியே டோட்டலாக பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இந்த கெட்ட புத்தி மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா முத்துக்கு தெரிய வச்சு திரும்ப முத்து ரொம்பவே கோவமாயிருவாரு. என்ன நடக்க போகுது இனிமே அருணுக்கு முத்துக்கும் எந்த விதமான சண்டை வரப்போகுது, அதெல்லாம் மீனா எப்படி சமாளிக்க போகிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.